அது பிரிஞ்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணும்பாங்க. பெரிய இழப்பு. எங்க ஊர்ல கோயில்ல வளர்ந்தப்ப எங்க வீட்டு பிள்ளை மாதிரி பிரிவு தாங்க முடியல எங்களால. எங்களுக்கு மன கஷ்டம் ரொம்ப இருக்கு. வீட்டுல உள்ள மாதிரிதான் எங்களுக்கு அது. இப்போது அந்த யானை கையில துட்டு கொடுப்போம், அது நம்மள ஆசீர்வாதம். இன்னைக்கு அதை ஆசீர்வாதம் பண்ணோம்ல, அதனால இன்னைக்கு தும்பி கையில கொடுத்து நாங்க ஆசீர்வாதம் பண்ணோம்னு நினைக்கிறோம். நான் சின்ன பிள்ளையில இருந்தே இந்த யானை வந்துட்டுது. நயினார் பிள்ளைன்னு ஒரு ஆள் மார்க்கெட்ல உள்ளவர் தான் வாங்கி விட்டாரு. அதுல இருந்தே இந்த யானையை பார்த்துட்டு இருக்கோம். எங்க ஊர்ல கோயில்ல வளர்ந்தப்ப எங்க வீட்டு பிள்ளை மாதிரி பிரிவு தாங்க முடியல எங்களால. யானையை பார்க்க வந்திருக்கோம். காந்திமதிக்கு மாசம் மாசம் வந்து பழம்லாம் கொடுப்போம். ஒவ்வொரு மாசம் ஒரு பண்ணைக்கு பழம்லாம் கொண்டு வந்து கொடுப்போம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. கோயில் தீர்த்தம் எடுக்க வருவோம். சுகர் வந்ததுனால கொஞ்சம் அது முடியல, டயர்ட் ஆயிட்டுது. ஆனாலும் அமைதியான யானை இது. நாங்க இந்த ஊர்ல பிறந்து வளர்ந்துருக்கோம். எங்களுக்கு அது தெய்வம் தான். அவரை பார்க்கணும்னு வீட்டு உழுத மாதிரி தான் வந்திருக்கோம் பார்க்க. இந்த தேருக்கு கொடி ஏறும் போது ஒரு சவுண்டு கொடுக்கும். மனுஷால் கூட இது பண்ணும். அது அழகா இருக்கு. இது இப்ப 55 வயசு ஆகுது இதுக்கு. இப்ப வயசு இது வாங்கி விட்டு எப்படி 15-20 வயசுல வாங்கி விட்டுருப்பாங்க. நல்லா வளர்ந்து நல்லா அமைதியான யானை. எந்த இதுவுமே கிடையாது. நிக்க விட்டா அப்படி அங்கேயே தான் நிக்கும். எந்த கட்சி யானை பாங்க அண்ணா இருக்காங்களா 2 பேரும் நல்லா இந்த ஆத்துல தாமிரபரணி ஆத்துலதான் போய் எடுப்பாங்க. இப்ப அதால முடியல. நம்ம மனுஷால சுகர் வந்து அப்படி டயர்ட் ஆகும். ஆனா கால்லாம் வந்து நல்லா குணப்படுத்திட்டாங்க. நல்லா இருந்தது. இப்ப வந்து அது முடியாதனால அங்க உள்ளே விட்டாங்க. எங்களுக்கு மன கஷ்டம் ரொம்ப இருக்கு. வீட்டுல உள்ள மாதிரிதான் எங்களுக்கு அது. கோயிலுக்கு டெய்லி போவோம்ல, நாங்க ஆசீர்வாதம் வாங்கணும்னா அவர் யானை கையை வைக்கணும். நம்மளுக்கு ஆசீர்வாதம் முதல்ல பண்ணும். காசு கூட வாங்க முதல்ல அழகா பண்ணும். நம்ம வீட்டுல என்ன நினைவோ அதே மாதிரிதான் அது. டெய்லி நான் பாத்திருக்கேன். 40 வருஷமா அதுட்ட பழக்கம் இருக்கு. பழங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். திருப்பி இந்த யானைக்கு சுகர் வந்ததுல இருந்து அதை நல்லா ஆரோக்கியமா பாத்துக்கிட்டாங்க. அந்த நிர்வாகம் வந்து யானையை நல்லா இது பண்ணாங்க. அதை வாக்கிங் நடக்க வச்சு அதோட வெயிட் எல்லாம் குறைய வச்சு அதுக்கு நல்லா இது பண்ணாங்க. சுகருக்காண்டி காலுக்குன்னு ஸ்பெஷலா ஷூ எல்லாம் வாங்கி போட்டாங்க. 25,000 ரூபாய்க்கு மேல அதுக்கு செலவு. ஆனாலும் அந்த யானை வந்து அதை போட முடியல, தூக்கி எரிஞ்சிட்டுன்னு உடனே அதுக்காண்டி மேட் எல்லாம் வாங்கி கொடுத்து அதுல அதை நிக்க வச்சு யானை பாகனும் சரி நிர்வாகமும் நல்லா அதை கவனிச்சாங்க. யானையும் வந்து என்னன்னா கடைசி வரைக்கும் நெல்லையப்பருக்கு உழவார் அதோட தொண்டை வந்து செஞ்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. டெய்லி காலையில யானைக்கு கஜ பூஜை பண்ணுவாங்க. திருப்பி வந்து சாமி திருவிழானாலே யானை தான் முதல்ல வந்து நின்று 4 ரத வீதியை சுத்தி வந்து நல்லபடியா அதுக்கு சாமிக்கு வந்து தொண்டு செஞ்சுட்டு போயிட்டு அது இறைவனோட திருவடி எப்படி சேர்ந்திருக்கு. அது பிரிஞ்சிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பு தான். யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொண்ணும்பாங்க. பெரிய இழப்பு. இப்போது அந்த யானை கையில துட்டு கொடுப்போம், அது நம்மள ஆசீர்வாதம். இன்னைக்கு அதை ஆசீர்வாதம் பண்ணோம்ல, அதனால இன்னைக்கு தும்பி கையில கொடுத்து நாங்க ஆசீர்வாதம் பண்ணோம்னு நினைக்கிறோம். நான் யானை 18 வருஷமா பாக்கேன். ஏன்னா தூத்துக்குடி ஊரு, நான் திருநெல்வேலி இங்க வந்து 18 வருஷம் வரை 18 வருஷமா பாக்கேன். சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டு குழந்தைகளை பாக்குறதுக்காக அந்த வாத்துக்கு குளிக்க கூட்டு போவாங்க. எங்க குழந்தைகள்லாம் அது மேல வச்சு நாங்க அதை ஒரு பாசமாக எடுத்துட்டு போயிருக்கோம். மறக்க முடியாத நீங்கள் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம்.